வேதாகமத்துள்ள ராகேலை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். ராகேல் லாபானின் இளைய குமாரத்தி. முற்புதாவியாக யாக்கோபு இந்த ராகேலை மிகவும் நேசித்ததனால், மிகவும் பிரியமாய் இருந்ததினால் தனது மாமா லாபானிடம் 14 வருஷங்கள் வேலை செய்து பின்புதான் இந்த ராகேலை திருமணம் செய்து கொண்டார். இந்த ராகேல் தனக்கு பிள்ளை இல்லை என்று அறிந்து தனது சகோதரி லேயாள் குழந்தை பெற்றுக்கொள்வதை மேல் பொறாமை கொண்டு யாக்கோபிடத்தில் போய் அறியாமையினால் அவனிடத்தில் கேட்கிறார், எனக்கு பிள்ளை தாரும் இல்லவென்றால் நான் செத்து போகிறேன் என்று. யாக்கோபு கோபத்தோடு, தேவனல்லாவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்று கேட்கிறார். தேவன் இந்த ராகேலை நினைத்தருளி 2 குமாரர்களாகிய அந்த யோசேப்பு பென்யமீனை கொடுக்கிறார். அந்த பென்யமீனை பெற்றெடுக்கும் நேரத்தில் மிகுந்த வேதனைப்பட்டதினால் அவள் அந்த நேரத்திலே மரித்து போகிறாள். அந்த யோசேப்பு தான் தேவன் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக்கி உயர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த ராகேலை போல நாம் தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்னும் மற்றவர்கள் மேல் நாம் பொறாமப்படவும் கூடாது. நாம் ஆராதிக்கிற இயேசு எல்லாம் செய்ய வல்லவர் என்று நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் இயேசுவை விசுவாசித்து கேட்கும் போது நிச்சயமாகவே நாம் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.